ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முதலீட்டு கிழமைல ஒரு ஸ்பைசியான கதை பேச போறோம். நம்ம தலைப்பு நார்வேயில் இருந்து ஒரு இந்திய மசாலா கதை. நார்வே நாட்டுக்கும் நம்ம ஊர் மசாலாக்கும் என்ன சார் சம்பந்தம்? நார்வேக்காரங்க காரமா சாப்பிடுவாங்களான்னு இப்படி நிறைய சுவாரஸ்யமான கேள்விகள் நமக்குள்ள வருவது இயல்பு. ஆனால் நார்வே நாட்டுக்காரங்களுக்கும் நம்ம ஊர் மசாலாவுக்கும் கடந்த ஒரு 15 ஆண்டு காலமாக ஒரு நெருங்கிய பந்தம் ஏற்பட்டு இன்னும் பெருசாக வளர்ந்துட்டு வருது. என்ன சார் இந்த பந்தம்? 2007ஆம் ஆண்டில் ஓர்க்லா என்று சொல்லக்கூடிய ஒரு நார்வேகியன் ஃபுட் கம்பெனி இந்தியாவுக்கு வந்து எம்டிஆர் ஃபுட்ஸ் என்ற உணவு தயாரிப்பு நிறுவனம் மற்றும் ஸ்பைசஸ் கம்பெனியை வாங்குறாங்க. எம்டிஆருங்கிறது கர்நாடகத்தில் பிரபலமான ஒரு பேர். பெங்களூரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எம்டிஆர் தெரியாமல் இருக்காது. மாவெல்லி டிஃபின் ரூம்ஸ்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் பேக்கேஜ் ஃபுட்ஸ் பண்ணாங்க. ரெடிமிக்ஸ்ட் ஃபுட்ஸ், உடனடியாக சமைப்பதற்கு எளிதாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அவங்க விற்கிறாங்க. அப்புறம் ஸ்பைசஸும் நிறைய பண்ணுறாங்க. இந்த நிறுவனத்தை அவங்க அன்னைக்கு வாங்கின மதிப்பு $100 மில்லியன், 450 கோடி அன்றைய மதிப்பில். ஏன்னா 2007ஆம் ஆண்டு எம்டிஆர் கம்பெனியினுடைய சேல்ஸே 165 crores தான். ஸோ 165 crore கம்பெனியை 450 crore கொடுத்து யாரோ ஒரு நார்வேகியன் கம்பெனி வாங்குறாங்க. அது அதிர்வலைகளை இந்தியாவில் ஏற்படுத்தியது. அந்த மதிப்பை சார்ந்த பல ஒப்பீனியன்ஸ் இருந்தது, டிபேட்ஸ் இருந்தது. அதிகமாக பே பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம ஊர் மீடியா சொன்னாங்க, பிஸ்னஸ் பீப்புள் சொன்னாங்க. கடும் போட்டிக்கிடையில தான் ஓர்க்லா இந்த கம்பெனியை வாங்கினாங்க. ஏன்னா அன்னைய சூழ்நிலையில் பேக்கேஜ் ஃபுட்ஸ் ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் பிஸ்னஸ். அதுக்கு நிறைய பேர் போட்டி போட்டாங்க அந்த கம்பெனியை வாங்குறதுக்கு. அதிக மதிப்பு கொடுத்து தான் ஓர்க்லா நிறுவனம் வாங்கினார்கள். அதைத் தொடர்ந்து பேக்கேஜ் ஃபுட்ஸ் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், நிறைய மசாலா கம்பெனி இருக்குது, பெரிய பெரிய பிராண்ட்ஸாக இருக்காங்க. டிவியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்ஸை நிறைய பார்ப்பீங்க. நீங்கள் மசாலா பிஸ்னஸில் நிறைய பிளேயர்ஸ் நுழையிறத நீங்கள் கடையிலையும் பார்ப்பீங்க, உங்கள் வாழ்க்கையிலையும் பார்ப்பீங்க. 2020 இந்த ஓக்லா நிறுவனம் வாங்கிய எம்டிஆர் ஃபுட்ஸ் பிரம்மாண்டமான ஒரு டிரான்சாக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மசாலா நிறுவனமான ஈஸ்டர்ன் காண்டிமெண்ட்ஸை இந்த எம்டிஆர் ஃபுட்ஸ் நிறுவனம் 2000 கோடி மதிப்புக்கு வாங்குறாங்க. நிறுவனத்தை 2000 கோடி ரூபாய் மதிப்பிட்டு இவங்க 67.8% பங்குகளை வாங்குறாங்க. விற்கிறவங்க அந்த நிறுவனத்தினுடைய முதலாளிகளான மீரான் குடும்பத்தின் ஒரு பகுதி மற்றும் மெக்கார்மிக் இன்கிரீடியன்ஸ் என்று சொல்லக்கூடிய சர்வதேச நிறுவனம். மெக்கார்மிக் இன்கிரீடியன்ஸ் 26% ஸ்டேக் விற்கிறாங்க. பாக்கி 41.8% மீரான் குடும்பம் விற்கிறார்கள். இதன் மூலமாக எம்டிஆர் ஃபுட்ஸ் இந்த நிறுவனத்துடைய மொத்த கண்ட்ரோல் கிடைக்குது அவங்களுக்கு. இந்த நிறுவனத்துடைய பாக்கி ஸ்டேக்கை மீரான் ஃபேமிலியின் 2 நபர்கள் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் எம்டிஆர் ஃபுட்ஸையும் ஈஸ்டர்ன் காண்டிமெண்ட்ஸையும் மெர்ஜ் பண்ண போறாங்க. மெர்ஜ் பண்ணிட்டு அந்த நிறுவனத்தில் ஓர்க்லா நிறுவனம் 90.01% ஸ்டேக் வச்சுப்பாங்க. மீரான் குடும்பம் 9.99% ஸ்டேக் வச்சுப்பாங்க. இந்த அக்ரிமெண்ட்லையும் தெளிவான ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கு. என்னன்னா, வருங்காலத்தில் ஓர்க்லா நிறுவனம் மீரான் குடும்பத்தின் எஞ்சிய ஸ்டேக்கையும் வாங்கிப்பாங்கன்றது இந்த அக்ரிமெண்ட்லேயே அடக்கம். அப்போ இந்த பிஸ்னஸ் மேலே அவ்வளவு ஒரு கான்ஃபிடென்ஸோட தான் இந்த ஓர்க்லா நிறுவனம் இந்த டிரான்சாக்ஷனை பண்ணியிருக்காங்கன்றது மிக தெளிவாக இருக்கிறது. 2007 அவங்க பண்ண அந்த அக்விசிஷன் எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதும் அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்குது. இப்போ அதை பார்ப்போம். எம்டிஆர் ஃபுட்ஸ் அன்னைக்கு வாங்கும்போது 165 crores, இன்றைய டர்ன் ஓவர் 1000 crores. இன்னைக்கு இவங்க வாங்குற இந்த ஈஸ்டர்ன் ஃபுட்ஸ் டர்ன் ஓவர் கிட்டத்தட்ட 900 crores. அதில் பாதி கேரளாலேருந்து வருது, மீதி ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்தும் எக்ஸ்போர்ட்லேருந்து வருது. ஏன்னா கேரள மக்கள் மற்ற நாடுகளில் இருக்காங்க, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்காங்க. ஸோ அவங்க இந்த பிராண்டை வந்து விரும்பி வாங்குவாங்கன்றது இதிலிருந்து தெரிகிறது. ஸோ கர்நாடகாவில் ஒரு பிராண்டை வாங்கினாங்க, அதை ஒரு 1000 crore டர்ன் ஓவர் கொண்டு வந்தாங்க. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு கேரளாவில் ஒரு பிராண்ட் வாங்குறாங்க.
ஸ்பைசஸ் ஒரு பிக் பிஸ்னஸ் என்பது இப்பொழுது வெட்ட வெளிச்சமாகிறது. ஏன்னா எல்லாருமே மசாலாவை ரெடிமேக்ஸ்டாக வாங்கணும், அதை உட்காந்து அரைக்கிறதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லை, அதை ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்கில் ஆகிடுச்சு, அதை எல்லோருமே கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். எல்லாருமே ரெடிமேட் பேக்கெட்டை வாங்கி அதிலிருந்து சமைக்கிறது எளிதாக விரும்பத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கிறார்கள். இந்த பிஸ்னஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு 2000 கோடி டர்ன் ஓவர்லேருந்து ஒரு 10,000 கோடி வரைக்கும் போகுன்றது தான் இந்த ஓர்க்லா கம்பெனியினுடைய நம்பிக்கை. நார்வேன்ற ஒரு சின்ன நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்து இவ்வளோ பெரிய டிரான்சாக்ஷனை பண்ணியிருக்காங்க. 15 வருஷம் தங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் மேனேஜ்மெண்ட் அட்டென்ஷனையும் இந்தியாவில் முதலீடு செஞ்சு அதன் மூலமாக 5 டைம்ஸ் க்ரோத்தை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 15 வருஷத்தில் 5 டைம்ஸ் க்ரோத் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு டபுள் டிஜிட் க்ரோத் இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸை அடுத்த 5-6 ஆண்டுகளில் டபுள் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஸோ 2000 கோடி கம்பெனி ஏற்படுத்தும் போது 10லேருந்து 12 ஆண்டுகளில் அவங்களால ஈஸியாக 8000 கோடிக்கு போக முடியும், இதே வளர்ச்சி விகிதம் இருந்தால் என்பதுதான் அவங்களுடைய கால்குலேஷன். இந்தியா என்ற இவ்வளோ பெரிய நாட்டில், நார்வேன்ற ஒரு சின்ன நாட்டிலேருந்து ஒரு ஸ்பைசஸ் பிஸ்னஸில், அவங்க பிஸ்னஸுக்கு சம்மதம் இல்லாத ஒரு பிஸ்னஸில் வந்து இப்படி இன்வெஸ்ட் பண்ணி நம்பிக்கையோடு அதை வளர்க்குறது ஆச்சரியமான ஒரு விஷயம் மட்டுமல்ல, ஆரோக்கியமானதும் கூட. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய போட்டிச் சூழலை ஒரு எம்என்சி வந்து இன்னும் அதிகப்படுத்தும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இதே சமயத்தில் இன்னொரு டீலும் நடந்திருக்கு, அந்த டீலை பற்றி நான் சொல்கிறேன். ஐடிசி நிறுவனம் கல்கத்தாவிலே இருக்கக்கூடிய சன்ரைஸ் ஃபுட்ஸ் என்ற இன்னொரு ஸ்பைசஸ் மசாலா உற்பத்தி நிறுவனத்தை 2150 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் அந்த கம்பெனியுடைய வருமானம், ஆண்டு வருமானம் 2020ஆம் ஆண்டில் வெறும் 592 கோடி தான். அவங்க நெட்வொர்த்து 243 கோடி தான். ஸோ ஐடிசி இந்த டிரான்சாக்ஷனோட மிக அதிகமான மதிப்பீடு கொடுத்து தான் சன்ரைஸ் ஃபுட்ஸை வாங்கியிருக்காங்கன்றது தெளிவாக தெரிகிறது. ஓர்க்லா நிறுவனம் தன் பணத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் கரெக்டாகவும் செலவு பண்ணி தான் இந்த கம்பெனியை வாங்கியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஈஸ்டர்ன் காண்டிமெண்ட்ஸ் டீல் ஒரு சூப்பர் டீல் தான் ஓர்க்லாக்கு. ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பிராண்ட் எம்டிஆர் இருக்குது, அதோட இன்னொரு ஸ்ட்ராங் பிராண்ட் ஈஸ்டர்னை இணைச்சி ஒரு பெரிய கம்பெனியை ஃபார்ம் பண்ணி இந்த மார்க்கெட்டில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. அவங்க செலவு பண்ண பணம் அதுக்கு ரொம்ப அதிகம் இல்லைன்றது தான் இதில் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க இப்போ ஒரு 1200 crore செலவு பண்ணுறாங்க, அன்னைக்கு 450 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் அவங்க செலவு பண்ணதே ஒரு 1800 கோடி தான். ஸோ 1800 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு இருக்கிற டர்ன் ஓவர் லெவல்லையே அவங்களுக்கு ஒரு 2000 கோடி ரூபாய் வருமானம் உள்ள பிராண்ட் இருக்குது. வேற 2150 கோடி செலவு பண்ண ஐடிசிக்கு வெறும் 593 கோடி பிராண்டு தான் இருக்குது என்பதை நீங்கள் எல்லோரும் கவனம் கொள்ள வேண்டும். ஸோ அக்விசிஷன்ஸ் பண்ணும்போது, ஒரு பிராண்டை வாங்கும்போது எப்படி சிக்கனமாகவும் லாபகமாகவும் வளர்ச்சியை வாங்க வேண்டும் என்பதுதான் பேசு பொருள். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதை புரிந்து கொண்டு செயல்படுவர்கள் தான் லாங் டேர்மில் பிராண்ட் அக்விசிஷனில் சக்சீட் ஆகணும். மற்றவங்களும் சக்சீட் ஆகலாம், ஆனால் அவங்க அதிகமாக விலை கொடுத்து ஒரு பிராண்டை வாங்கும்போது அந்த சக்ஸஸ் வரதுக்கு இன்னும் அதிக காலதாமதமாகும் என்பதை முதலீட்டாளராகவும் பார்வையாளராகவும் எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்பைசி ஸ்டோரி மாதிரி இன்னும் நிறைய ஸ்பைசி ஸ்டோரிஸை நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். முதலீட்டு களத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இது உங்கள் களம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நன்றி.